அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட பழனிசாமிக்கு தெரியாதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரம் என்ன? டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவர் பழனிசாமி சுரங்கம் அமைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிட்டு விடாதபடி பார்த்து பார்த்து பதவியிட்டுள்ளார் பழனிசாமி என்ற தன்னுடைய கண்டன அறிக்கையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மதுரையில் நடைபெறக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய நடைபயண போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது என சொல்லியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் பகுதியில் சுமார் 15 கிலோமீட்டர் நடைபயணமாக சென்று தல்லாகுளம் மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது என்றும், இதனால் சுங்கச்சாவடி பகுதிகளில் போராட்டக்காரர்கள் திரண்டனர் என்றும், அங்கிருந்து நடைபயணம் செல்ல முன்ற போராட்டக்காரர்களிடம் வாகனங்களில் சென்று மத்திய தபால் நிலையத்தில் போராட்டம் நடத்துங்கள் என போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியதாகவும், அதனை போராட்டக்காரர்கள் ஏற்கவில்லை என்றும் காவல்துறை தடுத்து நிறுத்தியது. இதனால் காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும், போராட்டம் நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி, விவசாயிகள் போராட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அதை வைத்து தன் சுயநல அரசியல் வண்டியை ஓட்டலாம் என கழுகு போல் காத்திருந்த பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது என்றும், இந்நிலையில் வழக்கம் போல பொய் பெட்டியை திறந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகள் பேரணிக்கு அனுமதியை கொடுக்கவில்லை என விதைக்க ஆரம்பித்து விட்டார் என்ற பழைய ஒரு இதையும் சுட்டிக்காட்டியிருக்கார். தொடர்ந்து மோடி அரசை கண்டிக்கும் வகையில் தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை போராட்டக்காரர்கள் முன்னெடுத்தார்கள் என்றும், இந்த விஷயமெல்லாம் லாபகமாக மறைத்துவிட்டு பொய் மூலம் பூச முற்படுகிறார் பழனிசாமி என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அமைச்சர் ரகுபதி வைத்திருக்கார். அந்த பொய் ஒவ்வொரு முறையும் அமலப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து இந்த அறிக்கைக்கு ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில தற்பொழுது மத்திய அரசை கண்டிக்காமல் தமிழக அரசை குறை கூறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய ஒரு அறிக்கையை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.